நல்லா இருக்கீங்களா? தொழில்நலத்தை பற்றி இன்றைக்கி பேசுவோம். ஐ எம் சஹாய்ராஜ், பர்சனல் எக்ஸலன்ஸ் ஃபார் ஜென்ரேஷன் ஒய், ஏஜ் 28 to 43. இந்த ஏஜில் உள்ளவங்களுக்காக 8 டைமென்ஷன் ஆஃப் வெல்னஸ், அதில் பர்சனல் எக்ஸலன்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி தொழில்நலம் பற்றி ஒரு சின்ன குறிப்பு. ஏற்கனவே ஃபேமஸான ஒரு விஷயந்தான், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா சில விஷயம் நம்ம மறந்து போக வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 18 minutes டெக்னிக்னு ஒன்று உண்டு. அது அந்த டெலிகேஷனை பற்றி சொல்லும்போது அது சொல்லுவாங்க. மெயினாக ஒர்க்கை பிரித்து கொடுக்குறத பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு நாள் ஃபுல்லாக 24 hours வேலை செய்ய போகும்போது பெரும்பாலும் வேலை நேரத்தில் இருக்கும் இல்லைங்களா. அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு 8 hours ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கணும். இப்போல்லாம் நவடேஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கூட போயிடுச்சு. இருந்தாலும் சொல்கிற ஒரு 8 hours கணக்கு வச்சுக்கலாம். காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சின்ன டிப்ஸ், ஏற்கனவே ஃபேமஸான டிப்ஸ் அது, இருந்தாலும் சிலருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். காலையிலே கிளம்பும் போது ஒரு 5 minutes நீங்கள் ட்ராவல் டைம்லேயோ இல்லை இந்த பஸ்ஸில் போயிட்டீங்கன்னா அப்பமே யோசிச்சு பார்த்துக்கலாம். அது என்னென்னா, நேற்று நான் பிளான் பண்ண முந்தின நாளே பிளான் பண்ணிடணும். இப்போ நேற்றே நான் பிளான் பண்ண மாதிரி நேற்றோட எப்படி நான் என் வேலையை பெட்டராக செய்வேன், எளிமையாக நல்லா செய்வேன், அது ஸ்பீடாக செய்வேன். நேற்றோட எப்படி நான் செய்வேன், நேற்று ஒரு 10 ஃபைல் தான் மூவ் பண்ணேன், இன்றைக்கி 15 ஃபைல் நான் இன்றைக்கி மூவ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹை குவாலிட்டி, நல்ல தரமாக இருக்கிற மாதிரி எப்படி நான் என்ன பண்ணுவேன், நேற்றோட எப்படி நான் இன்னும் தரமாக செய்வேன், வேலையை நல்லா செய்வேன். ப்ரௌடு, ஒரு முத்திரை பதிக்க மாதிரி, நாளைக்கு ஃபியூச்சரில் இவர் பண்ணாருங்க, இவரை மாதிரி நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி முத்திரை பதிக்க மாதிரி இருக்கணும். அப்போ நான் திருப்பி செய்ய முடியாத ஏழைகள் இருக்காங்களே, அவளை தேடி தேடி உதவி செய்கிற மாதிரி, எது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது. ஹெல்பிங் பூவர், ஹெல்பிங் சஃபரர்ஸ், வசதியாக இருப்பாங்க ஆனால் சரியான நேரத்தில் சரியான தகவல் அவங்களுக்கு கிடைக்காது, அதை சொல்லி உதவி செய்கிறது, தேடி போய் உதவி செய்கிறது, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது. இது அடிப்படையான விஷயம். ஸோ இது ஐயா அப்துல் கலாம் அவங்க இந்த இந்தியா 2020 புக்கில் சொல்கிற நம்ம தாரக மந்திரம். அது ஒரு டீச்சர்னா, ஒரு தொழில் வேலை செய்கிறீங்கன்னா, ஒரு மருத்துவனா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி இந்த பேஜ் நம்பர் 420 போட்டிருப்பார் தமிழ் புக்கில். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை காலையில் பிளான் பண்ணுறது. நான் நேற்று என் செஞ்ச வேலையை விட நீ எப்படி பெட்டராக வேலை செய்கிறது, ஸ்பீடாக வேலை செய்கிறது, ஹை குவாலிட்டி, ப்ரௌட், அடுத்தவங்களை தேடி போய் உதவி செய்கிறது, ஹெல்பிஸாக எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது. அப்புறம் என்னுடைய லைஃப்பில் உள்ள முக்கியமான ஏரியாஸ், அதை நான் எப்படி நல்லா செய்ய போகிறேன் இன்றைக்கி. அப்புறம் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நல்லா ப்ரொடக்டிவாக வேலை செஞ்சுருக்கேன், நல்லா செஞ்சுருக்கேன், வெற்றிகரமாக செஞ்சுருக்கேன்னு எப்படி நான் டிசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணி ஒரு 5 minutes பக்காவாக பிளான் பண்ணுறது. அப்படி பிளான் பண்ணும்போது என்ன, நிறைய தவறுகளை திருத்திக்கிட்டு நம்ம சுய ஆய்வு பண்ணும்போது நிறைய தவறுகள், நம்ம சுய ஆய்வுக்குன்னு ஒரு தனியாக பதிவுகள் போட்டிருக்கோம். சுய ஆய்வு பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் நமக்கு தெரியும். ஓஹோ இப்படி பண்ணியிருக்கலாம்னா எனக்கு கரெக்டாக எப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம திருத்திக்கிற வழி இருக்கும். நம்மளை திருத்திக்க வழி இருக்கும்போது என்னென்னா, நிறைய பண்ணிகிட்டே வரும்போது சீர்படுத்தி வரும்போது அடுத்தவங்களை கமெண்ட் அடிக்க நேரமே இருக்காது, விருப்பமும் இருக்காது, அவசியமும் இருக்காது இல்லைங்களா. ஏன்னா என்னையை திருத்திக்கிறக்க நேரம் இல்லைங்கும்போது நான் அடுத்த எப்படி கமெண்ட் அடிக்க போகிறேன், அடுத்த எப்படி குறை அடிக்க போகிறேன் இல்லையா. ஸோ காலையில் கிளம்பும்போது 5 minutes பிளான் பண்ணுறது, எப்படி எளிமையாக செய்கிறது, விரைவாக செய்கிறது, தரமாக செய்கிறது, பெருமைப்படுற அளவுக்கு செய்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது, ஏழைகளுக்கு இப்படி உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி முதல்ல முடிவு பண்ணிக்கிறது என்னுடைய ஜாபில். ரெண்டாவது, இந்த 5 minutes போக எவ்ரி 1 hour ஒரு தடவை ஒரு சின்ன அலாரம் மாதிரி வச்சுக்கிறது, மொபைல்லையோ இல்லை எதுலையோ இல்லை, ஒரு வைப்ரேஷன் வச்சுக்கிறது. அப்படி வைப்ரேஷன் வைக்கும்போது அது யோசித்து பார்த்தா எதுக்கு அந்த 1 hour ஒரு அப்படின்னா அந்த எதுக்காக காரணம் என்னென்னா, இந்த வேலையை நான் தான் செய்யணுமான்னு யோசிச்சு பார்க்குறது. முதல்ல நம்பர் 1 கொஸ்டின், 2 கொஸ்டின் அந்த நேரத்தில் கேட்கணும், நம்மளையே எவ்ரி 1 hour ரிமைண்ட் பண்ணிக்கிறணும். இந்த வேலையை நான் தான் செய்யணுமா அப்படின்னு யோசிக்கணும், இல்லை டெலிகேட் பண்ணலாமா யோசிச்சு பார்த்தா பெரும்பாலும் அடுத்த வேலையை நம்ம உட்காந்து வாங்குமான்னு செஞ்சுட்ருப்போம். அடுத்த நம்மளை பற்றி பெட்டிஷன் எழுதிட்டு இருப்பான், இல்லை அடுத்த அவன் வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பான், இல்லை புறணி பேசிகிட்டு இருப்பான். அதனால் முதல்ல இந்த வேலையை நான் தான் செய்யணுமான்னு பார்க்கணும். அது நிறையா டெலிகேட் பண்ணுற மாதிரி தான் நிறைய இருக்கும். நம்பர் 2, இதை விட சிறப்பாக செய்ய முடியுமா முடியாதா. சப்போஸ் நான் தான் செய்யணும் முடிவு எடுத்துட்டா இதை விட சிறப்பாக செய்ய முடியுமா செய்ய முடியாதா, இந்த 2 கொஸ்டினை கேட்டேக்கிறோம். இது எவ்ரி 1 hour தடவை வாட்ச் பண்ணி பார்த்தா பெரும்பாலும் நம்ம நிறைய தப்பு தான் பண்ணிகிட்ருப்போம், இல்லை ஸ்மாராக பண்ணிகிட்ருப்போம். அதாவது ஒரு 6 அடிக்கிற பாலை நம்ம ஒரு ரன் அடித்து ஓடி போய் கஷ்டப்பட்டு ஓடி போய் ரன் அவுட் ஆகிட்டு இருப்போம். கம்யூனிகேஷன் மெத்தட் தப்பாக சொல்லியிருப்போம், எளிமையான கம்யூனிகேஷன் சொல்லியிருந்துருக்கலாம், பேச வேண்டியதில் பேசாமல் இருப்போம், இல்லை இமெயிலில் சொல்ல வேண்டியது இமெயிலில் சொல்லாமல் நம்ம ஓரலாக சொல்லிட்டு இருந்திருப்போம், மாற்றி சொல்லியிருப்போம்.
இல்லை நம்ம ஓரல் கம்யூனிகேஷன் கரெக்டாக நினச்சி சொல்லிட்டு இருப்போம், ஆக்சுவலாக தப்பாக போயிட்டு இருந்திருக்கோம். நம்மளோட ஃபீட்பேக் கவனிச்சிக்க மாட்டோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நான் திருப்பி சொல்கிறேன், இந்த வேலையை நான் தான் செய்யணுமான்னு யோசிக்கிறது. ஒரு 30 செகண்ட்ஸ் அதை பற்றி திங்க் பண்ணுறது. ரெண்டாவது அடுத்த 30 செகண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வேலை இதோட சிறப்பாக செய்ய முடியாதா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறது. இப்படி போகும்போது ஒரு 8 டைம்ஸ் நீங்கள் பண்ணுவோம். ஒர்க்கிங் ஹவர்ஸில் 8 டைம்ஸ் பண்ணுவோம். அது பிறகு சாயங்காலம் 5 மினிட்ஸ் இதெல்லாம் ரெவியூ பண்ணுறது. நான் எப்படி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, நான் காலையில் பிளான் பண்ண மாதிரி ஒழுங்காக செஞ்சுருக்கேனா? ஏன்னா இன்றைக்கி அன்சர்டனிட்டி வந்துச்சு, ஜாப் கேரண்டி கிடையாது, இன்றைக்கி எப்போனா என்ன வேணால் ஜாப் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளை சீர்திருத்திட்டே வந்துட்டு இருந்தோம்னா எந்த அன்சர்டனிட்டிக்கும் நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் ஒரு 5 மினிட்ஸ் பிளான் பண்ணுறது, அப்புறம் எவ்ரி 1 ஹவர் ரிமைண்ட் பண்ணிக்கிறது. இந்த 2 கேள்விகளை கேட்டுட்டு சாயங்காலம் 5 மினிட்ஸ் திருப்பி ஆஃபீஸ் முடிச்சு போகும்போது இதை திங்க் பண்ணோம்னா நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண முடியும், எளிமையாக பண்ண முடியும், ஒர்க்லோட வந்து குறைச்சிக்க முடியும், முக்கியமாக உடல்நலம் பாதிக்காமல் பார்த்துக்க முடியும். நீ நிறைய பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நான் பார்க்குறேன். நிறைய ஐடி ஃபீல்டுக்கு அவங்க சிகிச்சைக்காக வருவாங்க, கஷ்டமாக இருக்கும், பாவமாக இருக்கும், ஓப்பனாக சொல்லுவாங்க இஎம்ஐக்காக தான் இருக்கேன் சார் ஆயிடுச்சு அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவாங்க. இல்லாட்டி எனக்கு ஜாப் பிடிக்கல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரம் ஜாப் போகிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் கேட்கும்போது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேறு இடத்துல இருக்கும்போதெல்லாம் விடிய காலையில் 5:30 மணி 6 மணிக்கு கவுன்சிலிங் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு கவுன்சிலிங் பண்ணிவிட்டு போவோம். அப்போ ஓப்பனாக சொல்லுவாங்க இஎம்ஐக்கு தான் ஒர்க் பண்ணுறேன் சார் ஆயிடுச்சு ஓப்பனாக சொல்லுவாங்க. அவர் கீழே 200 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு தான் இருக்கேன் சார், இல்லை இந்த ஜாப் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிம்பாங்க. அப்புறம் அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க உறவினருக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி வாங்கி கொடுத்து அவங்க அடுத்த அதில் அப்படி ஏர்ன் பண்ணி வர மாதிரி வந்து அப்புறம் லைஃப்பில் நல்லா அப்படியே செட்டில் ஆகி போக பார்த்துருக்கேன். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வசதியாக இருப்பாங்க, ஆனால் சரியான தகவல்கள் கிடைக்காது. அவங்களுக்கும் உதவி செய்யலாம், நல்ல புத்தகங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே இதில் போட்டிருக்கோம் பாருங்கள், ஒரு டீனேஜ் பசங்களுக்கு என்ன புக் ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். வாட் கலர்ஸ் ஒரு பேராஷூட் ஃபார் டீன்ஸுங்கிற புக்கு. ஒரு காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு வாட் கலர்ஸ் பேராஷூட் ஃபார் காலேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. காலேஜ் படிக்கும்போது எப்படிலாம் அந்த ஜாபை தயார் பண்ணுறது அது மாதிரி புக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி மிடில் ஜாபில் மாறி போகிறாங்கன்னா வாட் கலர்ஸ் ஒரு பேராஷூட் ஃபார் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இயருக்கு 2000 ஒவ்வொரு இயருக்கு போட்டே வராங்க, அந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஈவன் ரிட்டையர்டு பீப்புள் பார்க்க போகிறீங்க அப்போ கூட கொடுக்கலாம், வாட் கலர்ஸ் ஒரு பேராஷூட் ஃபார் ரிட்டையர்டு பீப்புளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ஈவன் தான் வசதியாக இருந்தால் கூட வெறுமனே பொருள் வாங்கி போகிற போல ஒரு ஸ்வீட்ஸ் காரம், ஏன்னா பொதுவாக ஸ்வீட் காரம் வாங்கிட்டு போனால் சாப்பிட வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இப்போ சுகர் பிபியில் இருப்பாங்க எல்லாமே, அவன் எல்லோரும் சாப்பிட்றத பார்த்துட்டு பரதாமல் உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லாமல் அதுக்கு நல்ல புத்தகங்கள் கொடுத்தா உதவியாக இருக்கும். இல்லை நல்ல பழங்கள் இந்த மாதிரி கொடுத்தா, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா கூட பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் சஜஷன் தான். இது வந்து 80 மினிட்ஸ் டெக்னிக் சொல்லுவாங்க. அது 18 மினிட்ஸ், காலையில் 5 மினிட்ஸ், சாயங்காலம் 5 மினிட்ஸ், நடுவில் அந்த எவரி 1 ஹவருக்கு ஒரு இது. ஸோ 80 மினிட்ஸ் நம்ம திங்க் பண்ணிவிட்டு நம்ம சரியாக ப்ரொடக்டிவாக பண்ணுறோமா, கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்குள்ள ஒரு டெக்னிக் இது. இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.